பூந்தோட்டத்தில் ஒரு துளசி மாடத்துக்கு கீழே பூமியிலேருந்து கிடைக்கிறார் பெரியாழ்வார் அப்படிங்கிறவருக்கு. பெரியாழ்வார் என்ன பண்ணுறாருன்னா, ரங்கநாதருக்கு தினம் பூ தொடுத்து கொண்டு போய் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிற கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு பெண் குழந்தையா கிடைக்கிற ஆண்டாள். என்ன பண்ணுற ஆண்டாள்னா, பூ தொடுத்துன்னு பெருமாள்கிட்ட கொண்டு போகிற அப்பானா, அதுக்கு முன்னாடி தனக்கு அந்த பூவை சாத்தி பார்த்துன்னு அழகு பார்த்துக்கிறா கண்ணாடியில். அதனால் இந்த தாயாருக்கு சூடி கொடுத்த நாச்சியார் அப்படின்னு, சூடிக்கிறதுன்னு பேர் அப்படின்னு ஒரு பேர். சரி, இப்போ பெருமாளுக்கு சாத்தக்கூடிய புஷ்பத்தை நாம் சாத்தின்னு கொடுக்கலாமான்னா கொடுக்கக்கூடாது. ஆனால் தாயாருடைய, ஏன்னா பூமி தேவியினுடைய அம்சமாக இருக்கிறதுனால ஆண்டாளுக்கு இந்த மாதிரி தோணிருக்கு. ஆண்டாளுடைய பக்தியை மெச்சு பெருமாள் தனக்கு தாயாராக ஏற்றுக்கிறார். கடைசியாக பெருமாளுடைய ஐக்கியமாயிட்ட ஆண்டாள். அதனால என்னென்னா, பெருமாள் ஒரு நாள் கொண்டு போய் கொடுக்குறா புஷ்பத்தை, ஆண்டாள் சாத்திக்காததுனால பெருமாள் அதை ஏற்றுக்கலை. அதுக்கப்புறம் திருப்பி ஆண்டாள் சாத்திண்டு அதுக்கப்புறம் தான் பெருமாள் அதை விசேஷமாக ஏற்றுக்கிறார். என்ன விஷயம்னா, பக்தினால் பெருமாளை நாம் எப்படி வேணால் சரணடையலாம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக ஆண்டாள் அனுகிரகம் பண்ணுறா. இப்போ விசேஷமான தாயார். ஏன்னா கோதா மனன்